ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே மட்டனா தொட்டுக்க சிக்கனான்னு சண்டே வந்தாலே உனக்கு மட்டும் எங்கடா கறி சோறு போடுறாங்க நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்றேன் கேளுங்க. நான் உங்கள் SMKD. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் யார் போறீங்கன்னு பாக்குறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, நானும் என் தம்பி சாமிநாதனும் அவர் மகனும் தாங்க போனோம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டங்க பொடானூர் பார்த்திபன் தமிழ்ச்சென்னை அண்ணாவோட குழந்தைக்கு தாங்க காது குத்துனாங்க. அழைப்பிதழ் கொடுத்திருந்தாங்க. அவர்கள் பிள்ளைகள் பெயர் பார்த்தீங்கன்னா நவநீதா, ரித்திக்ங்க. 2 பிள்ளைகளும் தான் காது குத்தி இருந்தாங்க. இன்று ஒரு தகவல்ல பாத்தீங்கன்னா இந்திய கலாச்சாரத்தில் குழந்தைகளுக்கு ஏன் காது குத்துறாங்க நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்றேன் கேளுங்க. காது குத்துதல் என்பது தமிழர்களின் முக்கியமான பாரம்பரிய சடங்காகும். இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு குலதெய்வ கோவிலில் தாய்மாமன் முன்னிலையில் கோலாகலமாக நடத்தப்படுதுங்க. இது ஆரோக்கியம், மூளை வளர்ச்சி மற்றும் ஞாபக சக்தியை அதிகரிப்பதாக நம்பப்படுகிறதுங்க. மேலும் இது உடலில் ஒரு பகுதியை பண்படுத்துவதற்கான அடையாளமாகவும் கருதப்படுதுங்க. இந்த காது குத்தும் விழாங்க. சடங்கு முறைன்னு பொதுவா பாத்தீங்கன்னா மொட்டை அடித்த பிறகு தாய்மாமன் மடியில் அமர வைத்து ஆச்சாரியாரால் காது குத்தப்படுதுங்க. காது குத்தும் நிகழ்வில் யாருக்கு முன்னுரிமை கேட்கறவங்களுக்கும் சொல்றேன் கேளுங்க. தாய்மாமனுக்கு தாங்க. தாய்மாமன் மட்டுமே தங்க காதணிகளை அணிவிப்பது வழக்கங்க. அவருக்கே முன்னுரிமைங்க இந்த காதணி விழாவில். காது குத்துவது பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியம் மட்டும் அல்ல, அது மருத்துவ முறையாகவும் கலாச்சார பாரம்பரியமாகவும் கருதப்படுதுங்க. அறிவியல் காரணம் பார்த்தீங்கன்னா காது மடல் இடது மற்றும் வலது மூலையை இணைக்கும் மைய பகுதியாக இருப்பதால் சிறு வயதிலேயே ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுதுங்க இந்த காது குத்தும் விழா. காது குத்துவது ஒரு பாரம்பரியமாக இருந்தாலும் அது ஒரு தனித்துவமான கலாச்சார அடையாளமாகும். ஆரோக்கிய நடைமுறையாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிகழ்வதாகவும் கொண்டாடப்படுதுங்க இந்த தமிழரின் காதணி விழா. அன்னமிட்டவரை வாழ்வில் மறக்க கூடாது. தம்பி மகனின் புன்னகைக்கு அன்பில் விருந்தும் ஏது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.